வணக்கம். டிஎன் நியூஸ் தமிழ்நாடு. இன்றைய செய்திகள். நான் உங்கள் மகதி. ஜபல்பூர் சோகம், மஞ்சள் அலர்ட் இருந்தபோதும் சுற்றுலா படகு பயணம், உயிர்காக்கும் ஜாக்கெட்டுகள் தரையடியில் பூட்டப்பட்டிருந்தன. மத்திய பிரதேச மாநிலம் ஜபல்பூரில் நர்மதா நதியில் ஏற்பட்ட படகு விபத்தில் பலர் உயிரிழந்தனர். மஞ்சள் அலர்ட் எச்சரிக்கை இருந்தபோதும் படகு இயக்கப்பட்டது. உயிர்காக்கும் ஜாக்கெட்டுகள் படகின் கீழ் அடுக்கில் பூட்டப்பட்டிருந்ததாக தகவல் வெளியானது. மத்திய பிரதேச மாநிலம் ஜபல்பூரில் நர்மதா நதியில் நடந்த படகு விபத்து மாநில அரசின் பாதுகாப்பு நடவடிக்கைகளில் உள்ள கடுமையான குறைபாடுகளை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்துள்ளது. வானிலை ஆய்வு மையம் மஞ்சள் நிற எச்சரிக்கை விடுத்திருந்த போதும் சுற்றுலாத்துறை நிர்வாகம் படகு சேவையை தொடர அனுமதி அளித்திருந்தது. இந்த அலட்சியமான செயல்பாடு பல அப்பாவி உயிர்களை பழிவாங்கியுள்ளது. விபத்தின் போது மிக முக்கியமான பாதுகாப்பு உபகரணமான உயிர்காக்கும் ஜாக்கெட்டுகள் படகின் கீழ் அடுக்கில் பூட்டப்பட்ட நிலையில் இருந்தன என்பது மிகவும் அதிர்ச்சியளிக்கும் உண்மையாகும். இதனால் அவசர காலத்தில் பயணிகளால் இந்த உயிர்காக்கும் கருவிகளை பயன்படுத்த முடியவில்லை. படகு திடீரென கவிழ்ந்தபோது பயணிகளுக்கு தப்பிக்க போதுமான நேரமோ வாய்ப்போ கிடைக்கவில்லை. மாநில சுற்றுலாத்துறை அமைச்சர் தனது அறிக்கையில் இந்த விபத்துக்கு காரணமான அனைத்து தரப்பினரும் கடுமையான நடவடிக்கைக்கு உட்படுத்தப்படுவார்கள் என அறிவித்துள்ளார். படகு இயக்குனர், சுற்றுலா நிறுவன நிர்வாகம் மற்றும் உள்ளூர் நிர்வாக அதிகாரிகள் மீது விசாரணை நடத்தப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நர்மதா நதியில் சுற்றுலா படகு சேவைகள் நீண்ட காலமாக பிரபலமான வசதியாக இருந்து வருகின்றன. ஆனால் பாதுகாப்பு விதிமுறைகளை கண்டிப்பாக. நீங்கள் கேட்டது டிஎன் நியூஸ் தமிழ்நாடு செய்திகள். மேலும் செய்திகளுக்கு எங்கள் சேனலை தொடர்ந்து பாருங்கள். நன்றி, வணக்கம்.